हर हर शंकर जय जय शंकर 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 ओम गुरुभ्यो नमः अपार करुणा सिंधुम ज्ञानदम शांतरूपिणम श्री चंद्रशेखर गुरु प्रणमामि मुदान्वहम கலியுக தெய்வம் காட்சி மகான் என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரிவாளுடைய பக்தர்கள் அவருடைய அனுபவங்களை நாம் இங்கே பகிர்ந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இதை கேட்டுட்டு யாரோ ஒரு உத்தராது 1000ல் ஒருவராது பக்தி மார்க்கத்தில் வர்றதற்கு மகாபிரிவா தான் அருள் செய்வா அவளுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு இதனால தான் ஒரு நம்பிக்கையினால் இந்த சேனல் ஆரம்பித்து போயின்னு இருக்கு. தினமும் ஒவ்வொரு அனுபவங்களை பார்க்குறோம். இன்றைக்கி அனுபவத்தோட பெயர் இறைசக்தி முன் விஞ்ஞானம் எங்கே. இறைசக்தி முன் விஞ்ஞானம் எங்கே. 1986 வருஷம் ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி மடம் மகாபெரிவா அங்கே தான் இருக்கா. நிறைய கூட்டம். அதில் ரொம்ப தூரத்தில் தள்ளி அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு குழந்தைய வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கார். ரொம்ப அழுதுன்னு இருக்கார். உடனே பக்கத்தில் சந்திரமௌலி ஸ்ரீகண்டன் இவாளான் தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவளாம் ரொம்ப அந்த காலத்து மடத்தில் சின்ன பையன்லேருந்து அவள் வந்திருக்கா. அவள் கூட இருக்குவார் பெரியவா கூட. மகாபெரிவா ஸ்ரீகண்டனை கூப்பிட்டு இந்த கையில் குழந்தைய வச்சுட்டு ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்காரு, அவர் ஏன் அழறான்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்றாரு. அவள் போய் கேட்குறா. அவர் சொல்கிறாரு, நானே ஏற்கனவே வசதி இல்லாத நான் ஒன்றும் எனக்கு பண வசதியும் கிடையாது. இது இந்த பொண்ணுக்கு 5 வயசு ஆகிடுத்து, இருந்தாலுமே கூட இதுக்கு இதயத்தில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்கிறா. ஸோ அதனால் நான் எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டேன். கடைசியில் இதை ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணுன்றா. அதுக்கு எனக்கு வசதியெலாம் இல்லை. ஆனால் அறுவை சிகிச்சை பண்ண பிறகும் குழந்தை பிழைக்குமாங்கிறத பற்றி உத்தரவாதம் இல்லைன்னு டாக்டர் சொல்கிறா அப்படின்னு. இதுதான் என்னுடைய அதனால் இந்த குழந்தை சாகிறதுக்கு முன்னாடி மாப்பிரிவாளை பார்த்துட்டாது அப்படி ஒரு வேளை சாகணும் இருந்தால் சாகட்டமே, அந்த புண்ணியமாவது அதுக்கு கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்கிறார் இந்த பெரியவா கிட்ட அவர் ஸ்ரீகண்டன். உடனே ஸ்ரீகண்டனை திருப்பி போயிட்டு அவனை இங்கே வர சொல்லு, கூட்டின்னு வா குழந்தையோடனா. கிட்ட வந்தோடனே திருப்பி நடந்ததெல்லாம் சொல்லு அப்படின்னு. எப்பயுமே அவர் இப்படி தான் பண்ணுவார், எல்லாத்தையும் சொன்னார். சொன்ன உடனே பேசிட்டே இருக்கும்போதே ஒரு மாம்பழத்தை எடுத்து கையில் இப்படி தட வேண்டியே இருக்கார் மகாபெரிவா. அதுக்கப்புறம் எடுத்து கையில் கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லு, ஆப்ரேஷனுக்கு இதுக்கெல்லாம் உனக்கு அவகாசம் வராது, க்ஷேமமாக இருப்பான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பழத்தை ஸ்ரீகண்டன் மாமா கையில் வாங்கிட்டு அவர் தான் இவர்கிட்ட கொடுக்குறார். அந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவர்கிட்ட அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு நம்பிக்கையோட மகாபெரிவா சொல்லிட்டார் இல்லையா, தெய்வ வாக்கு, அதனால் நம்பிக்கையோட அவர் போகிறாரு. என்றைக்கு ஆப்ரேஷன் அந்த டேட் இது பண்ணி வச்சுருக்காளோ அதுக்கு கார்த்தால் அந்த பழத்தை மாம்பழத்தை அந்த குழந்தைக்கே கொடுத்துட்டாரு. அதையே சாப்பிட்டுருது ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் கார்த்தால் எழுந்து என்ன பழைய டெஸ்ட்டு பார்த்தாலும் இதை ஓட்டை இருந்தது அப்படி இப்படின்னு சொன்னதும் அந்த டெஸ்ட்டை திருப்பி எடுத்து பார்க்குறா. ஸ்கேனிங் அதெல்லாம் பண்ணி ஒரு ஓட்டையும் இல்லை. டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இது யாருக்கு இதுன்னு சொன்னால். ஏன்னா பார்க்குறவர் எப்பயுமே நூற்று இருப்பார் இல்லையாட்டு இது பண்ணுறவர் ஸ்கேன் பண்ணுறவர். அவர் பார்த்துட்டு ஒன்றுமே கிடையாது, இதயத்தில் ஓட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. யார் சொன்னது உங்களுக்கு? இல்லை இந்த பாருங்கள் இந்த ஸ்கேனில் இருக்குது. நான் ஏதோ அந்த ஃபைல் எடுத்து இவர் காமிக்கிறார் அப்பா. இல்லை எதுவுமே கிடையாது, பாருங்கள் நன்னா இருக்குது, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டாக்டரை போய் பார்த்துட்டு இது சரி பண்ணிட்டீங்க? அதில் ஓட்டை இருக்குது, இதில் இல்லை. எந்த டாக்டரும் கிடையாது, மகாபெரிவான்னு காஞ்சிபுரத்தில் இருக்கா, அவளை போய் பார்த்துட்டு வந்தோம், அவர் தான் ஒரு மாம்பழம் கொடுத்தார், சரியாக போயிடுத்து அப்படின்னா. அதனால் டாக்டர்கள் எல்லாருமே கூடி பேசிட்டாலாம். இது ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கிள்னால் இது என்ன முடியும்? விஞ்ஞானமே பொய்யா எடுத்தப்போ ஒரு காஞ்சி மகான் இறைசக்தின்றதே நம்ம விஞ்ஞானத்தை இல்லைன்ற மாதிரி ஆகிடுத்த நம்மளுக்குன்னு. அவளுக்குள்ளே பேசிக்கிறா. அவருக்கு புரியுறது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியினாலும் அவளுக்குள்ளே பேசிக்கிறத அவர் புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நிறைய ஓடி போயிடுத்து. அந்த பொண்ணு இப்போ 25 வயசாகிடுத்து. மகாபெரிவா முக்தி அடைஞ்சிட்டா. அப்போ இவர் காஞ்சிபுரத்துக்கு இவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த பத்திரிகையோடு அவர் அதே பொண்ணை கூட்டிகிட்டு காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு. போகும்போது அதே ஸ்ரீகண்டன் தான் அங்கே
கைங்கரியம் மகாபிரிவா பிருந்தாவனத்தில் அவர் தான் இருக்கார். இவர் அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லிக்கல. இவருக்கு தெரியாதெல்லாம், இவருக்கு ரொம்ப வயசாகிடுது இல்லை, இவருக்கு ஒன்றுமே மறந்தே போயிருக்கோம். போய் இந்த பொண்ணுக்கு கல்யாணம், மகாபிரிவா கிட்ட ஆசீர்வாதம் கொடுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த பத்திரிகை கொடுக்குறார். அவர் அதை அங்கே வாங்கி வச்சுக்கிறாரு. அவருக்கு என்ன மனசில் தோன்றுறது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்கா. நான் நிறைய பேர் இதில் பிரசங்கம் பண்ணுறோம். அங்கே இருக்குவாளே தெய்வம் தான், மகாபிரிவா மாதிரியே தான். அவள் சாதாரணமாக மற்ற கோவிலில் இருக்க மாதிரி கிடையாது. அவள் என்ன நினைக்கிறாளோ மகாபிரிவா சொல்கிறது தான் அங்கே நடக்கும். அவரு திருப்பி ஒரு மாம்பழம், கொஞ்சம் கல்கண்டு, பூவெல்லாம் வச்சு கொடுக்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. அப்புறம் இவர் அழுதுடுறாரு உடனே, இந்த பொண்ணோட அப்பா. உடனே அவர் எதுக்கு நீங்கள் கண் கலங்குறீங்கன்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணை கூட்டின்னு வந்திருந்தேன், இதுக்கு இதயத்தில் ஓட்டேன்ட்டு மகாபிரிவா கிட்ட பேசினோடனே மகாபிரிவா மாம்பழத்தை உங்கள் மூலமாக தான் உங்கள் கையால் இந்த பொண்ணுக்கு கொடுத்தது. அதே மாதிரி இப்போவும் அதே மாம்பழம் அப்படின்னோடனே எனக்கு மனசு தாங்கலை, எனக்கு அழுக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன நடக்கும், இனிமேல் இந்த பொண்ணு க்ஷேமமாக இருக்கும், அவள் லைஃப்பை ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத மகாபிரிவா தான் அவருக்கு ஒரு ஆக்கியம் கொடுத்து அந்த மாம்பழத்தை கொடுக்க வச்சுருக்காரு. இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதனால் இதுலேருந்து விஞ்ஞானம்ன்றது யார் ஏற்படுத்தி இருந்தாலும் இறை சக்திக்கு முன்னாடி தான் விஞ்ஞானம் இல்லை. விஞ்ஞானத்தை ஏற்படுத்தியதே இறைவன் தான். அதனால் இறைசக்திக்கு முன்னாடி விஞ்ஞானம் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இதை கூட நம்ம பார்க்குறோம். இதை பற்றி அவள் நம்மளுக்கு சம்பாஷணை பண்ணுவாள். Jai Jai Shankara Har Har Shankara. Today's episode has been titled, Can Science Withstand the Power of God? In the year 1986, Kanchi Magan is having his camp at a place, and then at Kanchimat, outside, he finds a man with a kid of 5 years old putting on his shoulders and weeping, walking here and there. Then Kanchi Magan asks his Sippanti Srikantan to go and find out the reason for his agony. Then when Srikantan asks about it, the man says that his daughter has got a hole in her heart, and the doctors say that even if a surgery is done, they cannot guarantee that she would get back her life, and above all, he doesn't even have money to do the surgery also. So hearing this, Srikantan conveys the message to Mahaperiva, and Mahaperiva once again asks Srikantan to go and call that devotee who is waiting outside to come and have his darshan. When the devotee has his darshan, Kanchi Magan asks back whatever Srikantan has told, and the devotee tells that his child is having this problem in the heart, and the doctor's message is so and so as to what he told to Srikantan. In the meantime, Kanchi Magan takes a mango, just rolls it here and there, and along with Kalkandu Prasad, he gives it to that Srikantan and asks Sippanti Srikantan to hand over that mango to that little girl and to be taken, and the prasadam to be eaten by the child. So with these blessings, the devotee gains confidence that his daughter would be cured. And the main purpose of the devotee's visit to the mutt was to make his daughter have the darshan of Mahaperiva before her death, as the doctors had told him so. Then he gets the mango from from the Srikantan, Sippanti Srikantan, and goes back home. On the day of the surgery, the child eats the entire mango. Then, as usual, they take her to the doctor, and the doctors, before the surgery could commence, they wanted to plan with the scan procedures, and they find no hole or any such thing. Then the doctor asks him, where did you go before, which doctor did you refer, and all that. And then the father shows the scan where the hole was there, and he is not able to understand what had happened, but tells the doctor that he has gone to Kanchi Periva to have his darshan and to make the child get the blessings of the Mahan. The doctors all find this as a big miracle, and they couldn't digest
that how science is being overpowered by the power of the Almighty. Of course, the daughter gets married, and after 20 years, to give the invitation, they visit the father and the daughter, comes the mutt again, and at that time, Kanchi Mahan has attained Siddhi too. But all the intuitions of Kanchi Magan is present with all the Sippantis who work in the mutt. That time he also, Srikantan Sippanti also takes a mango, and in the same way he gives it as a prasad to the father and to the daughter. Then the father starts weeping and tells the flashback what has happened before 25 years. And though Srikantan or the father couldn't recognize each other, see the intuition how those Sippantis who work in the mutt have. They also get all the powers of Mahaperiva, and whatever Mahaperiva thinks in his mind, it's being transferred to all the Sippantis who are in the mutt. Such is their bhakti, such is the functioning of the mutt. So Pratyaksha Mahakamakshi or Pratyaksha Parameshwaran is still omnipotent there. What else to say? Jai Jai Shankara Hara Shankar Mahaperiva Padame Charanam. Mahaperiva Padame Charanam.